ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அங்கன்வாடி சத்து மாவை வச்சு நல்லா காரசாரமான களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த களி சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா காரமாகவும் இனிப்பும் சேர்ந்து சூப்பராகவே இருக்கும். அதுக்கு இந்த அங்கன்வாடி சத்து மாவு பாக்கெட்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அந்த சத்து மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகும் சேர்த்துக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிலே ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த களிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அதில் இனிப்பு டேஸ்ட்டு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த சத்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா டைட்டாக பிடிச்சி அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி கிளறி விடணும். பாருங்கள், அந்த கட்டிலாம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியோடு சேர்ந்து மாவு நல்லா வெந்து வந்துடும். இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இங்கே பாருங்கள், இது கடாயில் கொஞ்சம் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வர டைமில் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், களி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா காரமும் இனிப்பும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதில் கொஞ்சம் இனிப்பு சேர்ந்துருக்கிறதால குழந்தைங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.